மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய மாபெரும் தலைவராக இருக்கக்கூடியவர் தான் தலைவர் தளபதி அவர்கள். அண்மை காலமாக கொள்கையை வைத்து ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற பித்தலாட்ட கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கட்சியை உங்களிடம் என்ன கொள்கை இருக்கிறது என்று இந்த இடத்திலேயே நாங்கள் கொள்கைவாதிகள் தான் சொல்றேன். சொன்னதுக்கு அப்புறம் நாடுகிட்டு சமூக நீதிக்காக பேசிய உழைத்த மாபெரும் தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பல ஆண்டுகளாக சாதி தலைவராக இந்த திராவிட கும்பல் வைத்திருந்தது. ஆனால் எங்க தலைவர் தளபதி அவர்கள் அவர் சாதி தலைவர் கிடையாது, சாதித்த தலைவர் உலக தலைவர் என்று சொன்னார். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த போட்டோவை பார்த்து கால் போட்டு உட்கார்ந்துகிறாரா? அந்த போட்டோவை வைத்த சகோதரர் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் கிடையாது, வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர். இதுதான் கொள்கை. அவர் சாதி தலைவர் கிடையாது, எங்களுக்கான இடத்தின் தலைவர் என்று மாற்று சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களிடம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவர் என்று உயர்த்தி காட்டாங்க. இதான் எங்க தலைவர். கொள்கை இளைஞங்க இதை விட என்ன கொள்கை வேணும்? தந்தை பெரியார் அவர்களையும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் ஐயா காமராஜர் அவர்களையும் அம்மையார் வேலுநாச்சி அவர்களையும் அஞ்சலி அம்மாள் அவர்களையும் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்த மாபெரும் வரலாற்று தலைவர் எங்க தலைவர் தளபதி அவர்கள். அவரை பார்த்து சொல்றீங்க அஞ்சலி அம்மாள் என்கின்ற விடுதலை போராட்ட அந்த தியாகி பெண்மணியை கொள்கை தலைவராக நம்ம அறிவிப்பதற்கு முன்னாடி எத்தனை பேருக்கு தெரியும்? பல பேருக்கு தெரியாது. இன்று தமிழ்நாடு தாண்டி இந்தியா தாண்டி உலகம் முழுவதும் அஞ்சலி அம்மாள் என்கின்ற மாபெரும் பெண் போராளியை தேடி தேடி படிக்கிறார்கள் என்றால் மிகப்பெரிய வரலாற்று புரட்சியை ஏற்படுத்தியவர் வருங்கால முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள். உங்க விஜய் உங்க விஜய்